தேவனாகிய கர்த்தரின் நாமத்தினாலே ஜெரேமியாகிய நான் டெல்பின் ஆகிய உம்மை மனைவியாக தேவன் நியமித்தபடி ஏற்றுக்கொண்டு இந்த நாள் முதற்கொண்டு உன் சுகத்திலும் துக்கத்திலும் செழிப்பிலும் வறுமையிலும் நன்மையிலும் தீமையிலும் கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல மரணம் நம்மை பிரிக்கும் வரை நான் தேவ கிருபையால் உன்னை நேசிப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். மேலும் டெல்பின் ஆண்டவர் இயேசு நம்மளை தினமும் மன்னிக்கிறது போல் நான் ஒன்றும் மன்னிப்பேன். ஒவ்வொரு நாளும் நீ ப்ரேயர் பண்ணவும் பைபிள் வாசிக்கவும் உன்னை எல்லா விதத்திலும் உற்சாகப்படுத்தி உன் சுத்திகரிப்புக்கு உதவியாக இருப்பேன். தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் எந்நேரமும் அவரை நேசிக்க உனக்கு உதவியாக இருப்பேன்னு உறுதிமொழி எழுதுகிறேன். ஜெரோம், இந்த நல்ல நாளில் நீங்கள் எனக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் அறிய நான் விரும்புகிறேன். இயேசுவையும் என்னையும் நேசிக்கும் ஒருவருடன் உறவோடு இருப்பது எவ்வளவு வல்லமை வாய்ந்தது என்று முதன்முறையாக நான் புரிந்து கொண்டேன். நாம் தனியாக இருப்பதை விட அவருடைய ராஜ்யத்தை விரிவாக்கத்திற்கான வேலையை ஒன்றாக செய்யவே நம்மை தேவன் ஒன்றிணைத்தார் என்று முற்றிலும் நம்புகிறேன். ஒவ்வொரு சந்தோஷத்திலும் துக்கத்திலும் நேசிப்பேன். வாழ்க்கையின் முக்கியமான நேரங்களில் மாத்திரமல்ல, மோசமான நேரங்களிலும் உங்கள் கரம் பிடித்து உறுதுணையாக நிற்பேன். என்ன செய்வது என்று தெரியாமல் வாழ்க்கை மிக பைத்தியமாக தோன்றினாலும் எல்லாவற்றிலும் ஜெபித்து மேற்கொள்ள உங்களோடு இருப்பேன். எந்த மனக்கசப்புகள் வந்தாலும் முதல் ஆளாக மன்னிப்பு கேட்பேன். நம் ஆண்டவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை உங்களுக்கு எப்பொழுதும் நினைவூட்டவும் நீங்கள் உருவாக்கப்பட்டுள்ள நோக்கத்தின்படி தேவ மனிதனாக இருக்க உங்களை ஊக்குவிப்பேன் என்றும் நான் உறுதியளிக்கிறேன். நம்மை பார்க்கும் அனைவருக்கும் நாம் கிறிஸ்துவின் சாட்சியாக இருப்பதில் கவனமாக இருப்பேன். தேவ பக்தியுள்ள சந்ததியை உருவாக்குவதில் உங்கள் கூடவே இருப்பேன். கடைசியாக பைபிளிலிருந்து இந்த பகுதியை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கமனப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்.